ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் மாவு தாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கார குழிப்பணியாரம், இனிப்பு குழிப்பணியாரம் ரெண்டுக்குமே வந்து இதே மாவை பயன்படுத்தலாம். ஸோ எப்படி அரைச்சா நல்லா பணியாரம் நல்லா உப்பலாக வரும், எல்லா டிப்ஸுமே வந்து வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு இந்த கப்பால் 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்புக்கு 1 கப் அளவு நம்ம வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி வந்து ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பணியாரத்தோட கலருக்காக மட்டும்தான். நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி கூட பயன்படுத்தலாம், பிரச்சனையே இல்லை. இல்லை நீங்கள் இட்லி அரிசியே கூட 2 கப் கூட பயன்படுத்தலாம். இன்றைக்கி வந்து நான் 1 கப் வந்து இட்லி அரிசி, 1 கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இதோடவே உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு உளுந்து, இது கரெக்டாக இருக்கும். பணியாரத்துக்கு வெந்தயத்தோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். பணியாரம் அரைக்கிறப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தே அரைக்கலாம். நம்ம உளுந்தை தனியாக அரைக்கணும்னு அவசியமே இல்லை. உளுந்து ஒருவேளை தனியாக நம்ம ரொம்ப ஃபைனாக இட்லி மாவுக்கெலாம் அரைக்கிற மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைச்சோம் அப்படின்னா வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மொத்தமாக சேர்த்தே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 3 டைம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னே சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் சரி, நம்ம இட்லி தோசைக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு நல்லா இட்லி நல்லா ஒயிட்டாக வரும். நம்மளுக்கு சாதம் போனாலும் நல்லா நம்மளுக்கு கலராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து நல்லா ஒயிட்டாகிறது வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி நல்லா எந்த அளவுக்கு நல்லா பியூராக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரிசி எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுனால ஃபஸ்ட்டு கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி உளுந்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப இந்த ரவை பதத்துலையும் இல்லாமல் நல்லா கரெக்டாக மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகவும் ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது. அதுக்காண்டி ரவை பதத்துலையும் அரைச்சிடாதீங்க. நல்லா லைட்டாக கொஞ்சம் நறுன்னு இருக்காமே அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணியாரம் வந்து ஊற்றுறப்ப நல்லா உங்களுக்கு உப்பலாக வரும். பணியாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் நம்ம ரவை பதம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக நறுன்னு இருக்க மாதிரி சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சதுமே நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் மாவு புளிக்கிறதுக்காக வச்சிடணும். அந்த மாதிரி நல்லா புளிச்சாதான் வந்து உங்களுக்கு அந்த நுரக்கூடி வரப்போ நம்மளுக்கு அந்த பணியாரம் நம்ம சுட்டு எடுக்கிறப்ப நல்லா சூப்பராக உப்பெல்லாம் நல்லா நம்மளுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உப்பு எதுவுமே சேர்க்காமல் அப்படியே வந்து 8 மணி நேரம் வந்து புளிக்க வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த பணியார மாவில் நம்ம ஸ்வீட்டும் செஞ்சுக்கலாம், காரமும் செஞ்சுக்கலாம். நான் ரெண்டுமே இதை பயன்படுத்தி செய்கிறதுனால நான் வந்து உப்பு எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் கார குழிப்பணியாரம் மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்கும் இந்த பணியார மாவு குழிப்பணியாரத்துக்கு மாவு எப்படி அரைக்கணுங்கிறத தெரிஞ்சிருக்கும். குழிப்பணியாரத்தோட ரெசிபிஸ் வந்து நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.